அந்த வானத்துக்கு போவோம். Hey guys, welcome to Daphoot Tamil. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த மூவிக்கு நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த மூவி மேலே கிரேஸ் எனக்கு. பட் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நிறைய மொக்க மூவிஸ் மார்வல் கிட்டேருந்து வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மூவி மேலே இந்த ஹைப் எனக்கு சுத்தமாக குறைஞ்சிச்சு. இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நல்லா இருக்கும், ஜேம்ஸ்க்கு நல்ல டைரக்டர்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை இந்த மூவி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? கன்ஃபார்மாக பண்ணிச்சு. எல்லா மார்வல் மூவிஸ் மாதிரி இந்த மூவி மொக்கையாக இருக்கு நினச்சிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான மூவி. இந்த மூவியை பார்த்து முடிச்ச உடனே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டை சுத்தி நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம ராக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ பிரசன்ட்ல பாதிக்குது. இதை நம்ம கார்டியன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. இது ஒரு வழக்கமான ஸ்டோரியா இருந்தாலும் இந்த மூவியை பிரசன்ட் பண்ணிருக்க விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மூவில தேவையில்லாம இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வீசிருக்கா. பட் இருந்தாலும் பெருசா ஒன்றும் டிஸ்டர்பிங்காலாம் இல்லை. அண்ட் இந்த மூவி எடுத்த கவுத்தன்லாம் ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ஓடலாம் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டான மூவி தான். பட் எங்கெங்க ஸ்லோவா போதோ அங்கெல்லாம் காமெடி வச்சு கொஞ்சம் போர் அடிக்காம எடுத்துட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிங். இந்த மூவியில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு, எந்த வித குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் இந்த மூவியோட டெக்னிக்கல் சைடு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான மூவி. ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட கேமரா ஒர்க் எடுத்துக்குமே. கேமரா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் மெயினா சொல்லணும்னா அந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் வரும். அந்த ஃபைட் சீனோட கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த ஃபைட் சீன் இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு காரணமே அதோட கேமரா ஒர்க் தான். கேமரா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பின்னி படல எடுத்துட்டாங்க, அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறை சொல்ற மாதிரி இல்ல, ஒரு தரமான விஎஃப்எக்ஸ். அஃப்கோர்ஸ் மார்வல் மூவிஸ்னாலே விஎஃப்எக்ஸ் தரமா தான் இருக்கும். பட் ரீசெண்டா வந்த மார்வல் மூவியோட விஎஃப்எக்ஸ்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இதுல இல்ல. குறிப்பா சொல்லணும்னா ராக்கெட்டோட விஎஃப்எக்ஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இந்த மூவில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுவீங்க. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் சீன்ல ராக்கெட்டோட எமோஷனல் சீன் ஒன்று வரும். அந்த எமோஷனல் சீன்ல ராக்கெட்டோட ஃபேஸ் ரியாக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க விதமே பாத்தீங்கன்னா செம்ம தரமா இருந்துச்சு. இந்த எமோஷனல் சீனை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ணி இந்த சீன்ஸ் எலவேட் பண்றதே பாத்தீங்கன்னா மியூசிக் தான். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூவிக்கு இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அது பக்காவா பண்ணியிருந்தாங்க, எந்த வித குறையுமே இல்லை. இதை தாண்டி மற்ற டெக்னிக்கல் சைட்ல இருந்து என்ன தேவையோ அது அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு, எந்த குறை சொல்ற மாதிரி இல்ல. இப்போ இந்த மூவியோட ரைட்டிங் சைடு வந்தோம்னா எல்லா ஜேர்னரையும் பூந்து விளாசிட்டாங்க. பட் மெயினா சொல்லணும்னா அந்த காமெடியும் எமோஷனல் தான் இந்த மூவில அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே அட்டாச் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லோவா போறதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நெகட்டிவா இருக்கலாம். அந்த பாசிட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவி ஸ்லோவா போறதுனால தான் நம்ம கொஞ்சம் கனெக்டே கிடைக்குது. நெகட்டிவ் என்னன்னா அந்த ஸ்லோவா போறது உங்களுக்கு லேகா ஃபீல் ஆகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோனஸ் தேவை தான். இப்போ ரீசெண்டாக வந்த மார்வல் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பயங்கர மொக்கையாக கொஞ்சம் கூட கனெக்டே எல்லாம் எடுத்திருப்பாங்க. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணாமல் செம்ம எமோஷனலாக பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்க்காக இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் பார்க்கணும். அப்புறம் இந்த மூவியில் வர காமெடிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் மூவிஸோட காமெடி மாதிரி செம்ம கிரிஞ்சா இல்லாமல் இந்த மூவியில் காமெடிஸை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் கிளீனாக பயங்கர சிரிப்பு வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மூவியில் குறையாப்பட்டதே பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட கேரக்டர் ரைட்டிங் தான். கார்டியன்ஸோட கேரக்டர்ஸ் அப்புறம் மெயின் வில்லன் கேரக்டர், இந்த கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ஸ்க்கு பெருசா இம்பார்ட்டன்ட் தரவே இல்லை, பெருசா யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த தேவையில்லாத சீன்ஸ்லாம் தூக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ல இந்த கேரக்டர்ஸை டீப்பா எழுதிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதை தாண்டி குறை சொல்ற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. மற்றபடி டைலாக்ஸ் மற்ற ஸ்டப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவராலா ஒரு காமெடி கலந்த எமோஷனலி இன்டென்ஸான மூவின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் கிட்ட இருந்து ஒரு நல்ல மூவி வந்திருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இந்த மூவியை பார்த்துருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இந்த மூவில இல்லை, தாராளமாக உங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7/10. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே வித் தப்ஹூட் தமிழ். தேங்க்யூ.